வேற வேற ஸ்டேட்ஸ்ல வேற வேற மொழி பேசுற ஒரு தம்பதி கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்? எது? மனங்கள் பேசிக்கொள்ள மொழிகள் எதற்கு? இதயம் தொட்ட காதல் கதைகள். இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. பாத்தியா பவரே? Are you familiar with Tamil? Can you communicate with me? வணக்கம். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிய? சாப்பிட்டீங்களா? Yeah, I've just finished the lunch. What about you? அது அன்னைக்கு பார்த்த உடனே அவருக்கு லவ் ஆயிடுச்சு. ஓ, இங்கிலீஷ் பட கிஸ் தான் அன்னைக்கு. பாத்தியா? No, I don't understand. First day you kissed me in the beach. That's what I mentioned. Oh yeah, ஆமா. Yes, ஆமா. ஓ, ஓகே. yeah. சாப்பாட்டுல காதல் மலர்ந்திருக்குப்பா. இல்ல நான் பாட்டு அலைய பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். அவர் என்ன பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாரு. அது எனக்கு தெரியல. இப்ப எல்லாரும் பாத்துட்டாங்களா? இதெல்லாம் பெருமையா? வேண்டாப்பா ரோட்ல வேணா வீட்டுக்கு போய் கிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட்டு வந்துட்டேன். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஷாக் ஆனாங்க. என்னப்பா வரும்போது சிங்கிள் சொன்னா யாரோ பொண்ணு கூட்டு வர அப்படின்னாரு. No one living together. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பண்ணனா செருப்பால அடிப்பாங்க வீட்ல. அதனால அதெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டோம். ரீசெண்டா உங்க லைஃப்ல நடந்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஸ்பெஷல் ஹார்ட்ஸ் டு யூ. கேரளா, திரிஷூர். டைம் ஆயிடுச்சு. அந்த டைம்ல தான் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல். ஸோ பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினைச்ச டேல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு திடீர்னு. ஓகே, பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு அப்போ நான் தமிழ்ல பேசுவேன், அவங்க மலையாளத்துல பேசுவாங்க. புரிஞ்சது. என்னடா அது? அதுதான் லவ்ங்க. ஜல்லுக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, பம்புக்குட்டி. அவரை நான் கேம்ல தான் மீட் பண்ணேன் ஆக்சுவலி. என்ன கேம்? அது ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான் ஒரு கேம். விர்ச்சுவலா அவங்களே ஒரு வயல் வைப்பாங்க, அந்த வயலுக்கு தண்ணி ஊத்துவாங்க, அப்புறம் அறுவடை பண்ணுவாங்க, அப்புறம் வீடு கட்டுவாங்க. அது ஒரு கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. अरे तेरे ती मन्नू कही थी कच्ची सुखा दे छोरी की, सुखाई नहीं जानती छोरा तेरे पे. ஆஹா, ये छोरी की कच्ची सुखाने की कही थी, मैंने तेरे पे सुखाई नहीं जानती छोरा. குழந்தையோட துணியை ஏன் காய வைக்கல? அது ஈரமா இருக்கு. ஏய், எப்பறா கண்டுபிடிச்ச? எஸ் சார். बार न बरसन लग रहा है, ये बार न गोश्ते सुखा रखे, इन कौन ठाकी ले होगा तेरी माँ. Look at यो खत्म होने दे, बार न जान दे तेरी टांगा न तोड़ूंगी. என்ன நினைச்சிட்டு இருக்கற நீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போயிட்டு காலை உடைச்சிருவேன். இல்ல அதுக்கு அவ்வளவு பயப்படுறீங்க? அவங்களுக்கு எத்தனை அண்ணன் தெரியுமா சார்? அவங்களுக்கு இவன் தங்கச்சா நீ யா பாட்லோ அந்தராக்க சந்தராக்க டதரக்க அவங்க 2 பேர் தான். ஆனா ரிலேஷன் சொல்லி ஒரு இருப்பாங்க, ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் ரெடி ஆயிட்டேன், என்ன நான் பண்றது, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்படினாரு. நான் உன் பூச்சாண்டிகள்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன். டைம் அந்த பூசாரி யார் கல்யாணம் பண்டித் கூப்பிட்டு இருந்தோம்ல, அவரையும் எங்க அண்ணனுக்கு தூக்கிட்டு தான் வந்தாங்க. ஸ்டேடியால எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுல தான் பண்ணணும். கோல்டு போட்டு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இங்க கோல்டு போட்ட பொண்ணை கூட்டிட்டு வருவாங்க. இது ஏன்னா நீங்க தங்க முட்டை கேக்குறீங்க, ஆனா தங்க போடுற முட்டையே ஒரு கோழியை குடுக்குறாங்க எங்க வீட்டுல. பொருள் கோடி தந்தாள். எல்லாம் எப்படின்னா நான்வெஜோட தான் ஆரம்பிக்கணுமா. இட்லி கூட கறி தான் இருக்கணும். எங்களுக்கு மார்னிங்ல இருந்து சாயங்காலம் வரைக்கும் பூஜை பண்ணுவோம் சார்.